கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 5ஆம் அத்தியாயம் ஒற்றர் தலைவன். நல்ல சமயத்தில் வந்து தன்னை காப்பாற்றின குதிரை வீரன் மேலே விக்ரமனுக்கு நன்றி உணர்ச்சி ஏற்பட்டது. அதுக்கு பதிலாக, ஐயா நான் வியாபாரி, உறையூருக்கு போகிறதுக்காக இந்த குறுக்கு வழியில் வந்த இடத்துல இப்படி ஆபத்து நேர்ந்துச்சு, நல்ல சமயத்தில் நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னான். வியாபாரியா நீங்கள்? துலாக்கோல் பிடிக்கிற கை இவ்வளோ லாவகமாக கத்தி சுழற்றுது, நம்ப முடியலையே. என்ன வியாபாரம் செய்கிறீங்க? ரத்ன வியாபாரினா, கத்தி உபயோகிக்கவும் பழகியிருக்கேன். அழகுதான். ரத்ன வியாபாரி இம்மாதிரி காட்டு வழியில் தனியாக வரலாமா, அதுவும் இந்த ரா வேலையில்? நரசிம்ம சக்கரவர்த்தி புகழை கேட்டு ஏமாந்து போனேன். அவருடைய ஆட்சியில் திருட்டே கிடையாது அப்படின்னு கடலுக்கு அப்பால் உள்ள தேசங்கள்லாம் ஜனங்க பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். ஓஹோ, வெளிநாட்டவரா? அப்பவே நினச்சேன். எந்த நாட்டிலேருந்து வரீங்க ஐயா? செண்பகத்தீவு. செண்பகத்தீவா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நாட்டில் ரத்தினங்கள் அதிகமாக இருக்குமா? ரத்ன வியாபாரம் செய்ய வந்த நீங்கள் முதல்ல காஞ்சிக்கு தானே போயிருக்கணும். இவ்வளவு அவசரமாக எதுக்கு உறையூருக்கு போகிறீங்க? சொல்கிறேன் ஐயா, ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியலையே. நான் யாராக இருந்தால் என்ன? என் உயிரை காப்பாற்றினவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களோட உயிரை நான் காப்பாற்றலை, நீங்களே தான் காப்பாற்றிக்கிட்டீங்க. 3 பேரை தீர்த்து கட்டின உங்களுக்கு இன்னும் ஒருத்தனை தீர்த்து கட்ட முடியாதா என்ன? இருந்தாலும் நான் யாருன்னு சொல்கிறேன். காஞ்சி சக்கரவர்த்தியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது பொய்யா போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த சக்கரவர்த்தியோட ஊழியர்களில் நானும் ஒருத்தன், ஒற்றர் படை தலைவன். நீங்கள் தனியாக இந்த காட்டு வழியாக போகிறீங்கன்னு எனக்கு தகவல் வந்தது. ஏதாவது அபாயம் நேரலாம் அப்படின்னு எதிர்பார்த்து உடனே புறப்பட்டு வந்தேன். அப்படியா? என்ன ஆச்சரியம், சக்கரவர்த்தியோட ஒற்றர் படை இவ்வளோ திறமையாக வேலை செய்யுது. அப்படியான நான் நினச்சது தவறு. செண்பகத்தீவில் நடக்கிற ஆட்சி போல் அவ்வளோ திறமையாக இங்கே நடக்காமல் இருக்கலாம் ஐயா. ஆனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொலை களவு இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்குறோம். சரி, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார் அந்த வீரர். விக்ரமனுக்கு உள்ளம் கொஞ்சம் குழம்புச்சு. அந்த வீரனுக்கு தான் தகுந்தபடி நன்றி சொல்லலை அப்படின்னு அவன் நினச்சான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீரன் கூட கொஞ்சம் ஸ்நேகம் வளர்த்துக்கிட்டா உறையூர் போகிறதுக்கு அவனுடைய குதிரையே வாங்கிக்கிட்ட போகலாம் அப்படின்னு ஆசையும் வந்தது. இரவை எப்படி கழிக்கிறது அப்படின்ற கவலையும் வந்தது. சரியான சமயத்தில் நீங்கள் வராமல் இருந்தால் நான் என் உயிரையே எழுந்திருப்பேன். எனக்கு உயிர் அளித்த நீங்கள் இன்னொரு உதவியும் செய்யணும். என்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் அதை மறக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. உறையூருக்கு நான் அவசரமாக போகணும், அதனால் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். நீங்கள் கேட்க போவது எனக்கு தெரியுது, என் குதிரையை கேட்குறீங்க. ஆனால் இந்த ராத்திரியில் இதுக்கு மேலே இந்த காட்டு வழியாக போனால் உன்னோட சேர்ந்து என்னோட குதிரையும் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக மாறும். உன்னை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் என் குதிரை புலிக்கு ஆகாரமாக ஆகிறது எனக்கு இஷ்டம் இல்லை. வேறு ஏதாவது யோசனை இருக்கா? இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிற்பியோட வீடு இருக்குது. என் கூட வந்தால் ராத்திரி அங்கே தங்கிட்டு அதிகாலையில் எழுந்து போகலாம். விக்ரமன் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்படியே செய்யலாம் ஐயா அப்படின்னு சொன்னான். கீழே கிடந்த மூட்டையை எடுத்து குதிரை மேலே வச்சு கட்டி பிறகு வீரன் குதிரையை பிடித்துட்டு காட்டு வழியாக போனான். விக்ரமனும் அவரை பின்தொடர்ந்து பின்னாடியே போனான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.